தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அதில் 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. கட்சியின் தலைவர் விஜயின் தலைமையில் நடக்கும் பொதுக்குழு கூட்டத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றுள்ள நிலையில் உறுதிமொழி ஏற்றதைத் தொடர்ந்து பொதுக்குழு தொடங்கியுள்ளது. இந்த நிலையில்தான் மத்திய மாநில அரசுகளை எதிர்த்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதன்படி இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் வக்பு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும், மீனவர் போராட்டத்திற்கு ஆதரவு மற்றும் அவர்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும், பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கக்கூடாது, இருமொழி கொள்கையில் உறுதி, நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தேவையில்லை, மாநில அரசுகளுக்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் தேவை, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு காரணமான கையாலாக திமுக அரசுக்கு கண்டனம், டாஸ்மாகின் 1000 கோடி ரூபாய் முறைகேடு விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும், சமூக நீதியை நிலைநிறுத்த சாதி வரி கணக்கெடுப்புக்கான ஆய்வு நடத்த வேண்டும், இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு பொது வாக்கெடுப்பே ஒரே தீர்வு, பன்னாட்டு அரங்கிற்கு தந்தை பெரியார் பெயரை சூட்டுக, கொள்கை தலைவர்களின் வழியில் பயணிப்போம், தலைவருக்கே முழு அதிகாரம், கழக புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும், கழகத்திற்காக அயராது பாடுபட்டு மறைந்த கழக செயல் வீரர்களுக்கு இரங்கல் என்று 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மேலும் வேளாண் சட்டங்கள் என்ற பெயரில் விவசாயிகள் உரிமையை பறிக்கும் சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும், மக்கள் ஆதரவுடன் 2026 தாவேக ஆட்சி அமையும், அப்போது பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்புக்கு தனித்துறை உருவாக்கப்படும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன.